உன் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீயேதான் காரணம். நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவதில்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பதில்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதை போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தமில்லை. எப்போதும் விழிப்புடன் இருங்கள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்து துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரே ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாயினை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது. மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களேதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காது. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவதில்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதியை தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீ நீயாக இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிருதான் உன் பேரழகு. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு நிலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதையெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான்.